சாணக்கியாவின் 5ஆம் ஆண்டு விழா அரசியல் அனல் பறக்க தேர்தலுக்கு திசை காட்டும் அதிரடி நிகழ்ச்சி மார்ச் 16 சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு தி மியூசிக் அகாடமி, ராயப்பேட்டை, சென்னை. பேடிஎம் பேமெண்ட்ஸ் வங்கி பரிவர்த்தனைகளுக்கு மார்ச் 16ஆம் தேதி முதல் ரிசர்வ் வங்கி தடை விதித்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா 197 கம்யூனிகேஷன்ஸ் நிறுவனத்தின் பிராண்டான பேடிஎம் தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் ப்ரொவைடராக யூபிஐ பரிவர்த்தனைகளை செய்ய அனுமதித்தது. பேடிஎம்முக்கு சர்வீஸ் ப்ரொவைடர் வங்கிகளாக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஆக்சிஸ் வங்கி, HDFC வங்கி மற்றும் எஸ் பேங்க் ஆகியவை செயல்படும். எனவே மார்ச் 16ஆம் தேதி முதல் பேடிஎம் பேமெண்ட்ஸ் வங்கி வாடிக்கையாளர்கள் தொடர்ந்து யூபிஐ மூலம் பரிவர்த்தனைகள் செய்யலாம். இதற்கிடையில் இப்போதுள்ள பேடிஎம் பேமெண்ட்ஸ் வங்கி வாடிக்கையாளர்கள் கணக்குகள் அனைத்தையும் புதிய சர்வீஸ் ப்ரொவைடர் வங்கிகளுக்கு விரைவில் மாற்றுமாறு பேடிஎம் நிறுவனத்திற்கு நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா அறிவுறுத்தியிருக்கிறது.